பல பணிகள் நீங்க செய்றீங்க. ஆனா ஆளுநர் கிட்ட ஓய்வூதிய மேல கடுமையான விமர்சனங்கள் வந்துருக்கு. குறிப்பா சென்னை பல்கலைக்கழகம் எல்லாம் பணியாளர் பற்றாக்குறை, நிதி சிக்கல்கள் பல்கலைக்கழகம் தள்ளாடுறதா குற்றச்சாட்டு இருக்கு. உயர்கல்வி நிறுவனங்கள்ல போதை பழக்கங்கள் அதிகமா இருக்கு, போதை விஷயங்கள் விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் ஆளுநர் விமர்சிக்கிறார். மதிப்புமிகு ஆளுநர் அவர்கள் குடியரசு தின அறிக்கையிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் செய்திகளை சொல்லிய வண்ணம் இருக்கிறீர்கள். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு மாநில அரசில் என்னென்ன பணிகள் நடக்கிறது என்பதை அதனுடைய வளர்ச்சிக்கான தரவுகளை பார்த்து படித்து புரிந்து ஒரு ஆளுநர் அறிக்கை வெளியிட்டிருந்தால் நாங்களும் வரவேற்றிருப்போம். அகில இந்திய அளவில் உயர்கல்வி 28வது இடம், தமிழ்நாட்டில் அதே உயர்கல்வி 48வது இடம். 2030 50% எட்டுவோம். நான் சொல்வது தரவுகள். ஆளுநர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறீர்களே, உயர்கல்வியில் எங்கே பின்தங்கி இருக்கிறோம்? இன்றைக்கு PhD ஆய்வு மாணவர்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதலிடம். பேராசிரியர் பற்றாக்குறையை பொறுத்தவரை கல்லூரி கல்வியகத்தின் சார்பில் நாங்கள் விரிவுரை கௌரவ பேராசிரியர்களை நியமித்து ஆங்காங்கு அதற்குரிய பணி நடத்தி கொண்டிருக்கிறோம். வேந்தர் என்ற முறையில் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவர் செய்கிற இடர்பாடு, தடை, அங்கு அமைக்கப்பட்டிருக்கிற சிண்டிகேட் செனட் மீது காட்டுகிற அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை அவர்களை செயல்படுத்த விடாமல் தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பல்கலைக்கழகங்களில் ஒரு சில இடங்களில் பேராசிரியர் பற்றாக்குறை நிறுவுவதற்கு அதுக்கு தடையாக இருப்பதே ஆளுநர் தான். இதுதான் அடிப்படை உண்மை. அதை களைவதற்கான முயற்சியை தான் நாங்கள் சட்ட போராட்டத்தில் மேற்கொண்டு அவர் தலையிடுவதில் தலையிட வேண்டும், தலையிடக்கூடாதில் தலையிடக்கூடாது என்று சொல்லுவதற்கு தான் நாங்கள் சட்ட போராட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய சகோதரர் சொல்ல போதைப் பொருள் என்பதெல்லாம் எந்த அளவிற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற முதலமைச்சர் என்பது நன்றாக தெரியும். அதனால்தான் கடந்த காலங்களில் தவறு செய்பவர்களை ஊக்குவித்தார்கள். நாங்கள் தவறு என பத்திரிகை செய்தியோ அல்லது உளவுத்துறை செய்தியோ காதுக்கு கிடைத்தால் கூட அதை தடுத்து நிறுத்த வேண்டிய முதலமைச்சராக இருக்கிறார். எனவே போதைப் பொருள் ஒழிப்பிலும் தமிழகம் முதலிடத்தில் வருவதற்கான முழு முயற்சியை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். துணைவேந்தர் நியமனத்தில் ஒரு தொடர்ச்சியா ஒரு 3 ஆண்டுகளாகவே பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. குறிப்பா பெரியார் யூனிவர்சிட்டியில பிரச்சனைக்குரியவங்களை மீண்டும் மீண்டும் பதவி நீட்டிப்பு கொடுக்குறாங்க. பல இடங்கள்ல அவங்களுடைய நிர்வாகிகள் அந்த செனட்ல அப்பாயிண்ட் பண்றதா இருக்கட்டும், தொடர்ச்சியான ஒரு சிக்கல்களை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் அதனுடைய சிண்டிகேட் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகிற சட்ட விதிமுறைகள் வெவ்வேறானவை. ஒரு பல்கலைக்கழகத்துடைய விதிமுறை மற்றொரு பல்கலைக்கழகத்துக்கு பொருந்தாத நிலையில்தான் அதனுடைய கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பெரும்பான்மை மிகுந்த ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்களை ஆளுநர் தன்வசப்படுத்தி மிரட்டி மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டுமையால் இவைகளை செய்ய வேண்டும், இவைகளை செய்யக்கூடாது என்று ஒருதலை பட்சமான முறையில் அவர் நடந்து கொள்ளுகிற காரணத்தால் சில இடர்பாடுகளும் தடைகளும் ஏற்படுகிறதே தவிர தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வியின் மூலம் அந்த குறைகளை எல்லாம் போக்கி நிர்வாகத்தில் என்னென்ன முயற்சிகள் எடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல முடியுமோ அனைத்தும் செல்கிறார். எனவே கவர்னருடைய தடைகள் உடைக்கப்படும். முன்னேற்ற பாதையில் முதலமைச்சர் எடுத்துச் செல்கிற காரியங்களை உயர்கல்வித்துறை செய்யும். நிச்சயமாக கவர்னர் விமர்சனம் தாண்டி பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறை என்று தொடர்ந்து இருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்தில் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓய்வூதியாளர் பணத்தை எடுத்துதான் சென்ற ஆண்டு செலவு பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பல்கலைக்கழகம் நிதி சிக்கல் இருக்கிறது உண்மைதான். தாண்டி ஓய்வூதியத்தினுடைய தொகையை எடுத்துதான் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அது கடந்த ஆண்டுதான் என்று ஒரு புதிய கருத்தையும் சிந்தனையும் வெளியிடுவது என்பதல்ல. பொதுவாக ஒரு நிறுவனத்தில் பல்வேறு துறையின் கீழ் நிதி இருந்தால் அது தேவைக்கேற்ப மக்களுடைய அங்கு இருக்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கட்டடம் மற்றும் தேவைகளுக்கேற்ப அவை பரிவர்த்தனை செய்யப்பட்டு மீண்டும் அந்த பரிவர்த்தனைகள் நிதிகள் சரி செய்யப்பட்டு ஒவ்வொரு துறையும் அது முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வது என்பது இயற்கையானது. பற்றாக்குறை இல்லை என்ற நிலையில் பதில் வாங்க இயலாது. ஆனால் அது மாணவருடைய செயற்கை திறன், ஆசிரியருடைய செலவழிப்பு, எந்த கட்டணத்தையும் ஏற்றாமலேயே அந்த உயர்கல்வியை உயர்த்தி செல்ல வேண்டும் என்ற முதலமைச்சர் மனநிலை, இவைகளெல்லாம் கூட அதனுடைய காரண காரியங்களுடைய வெளிப்பாடாக இருக்குமே தவிர குறைகளை போக்குவதும் பற்றாக்குறையை நீக்குவதும் முதலமைச்சர் நல்ல முறையில் சிந்தித்து நிதித்துறையையும் பல்கலைக்கழக செயல்பாட்டையும் கல்வித்துறையும் உயர்த்தி செல்வார் என்பது நம்பிக்கை உண்டு. ஆளுநருக்கு இது மாதிரியான குற்றச்சாட்டு உயர்கல்வித்துறையில வேந்தரா இருக்காரு, அவரே இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்றது என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திராவிட மாடல் முன்னேற்ற பாதை என்பது திராவிட மாடல் அல்லாதவருக்கு புரியாத நிலைதான் காரணம். தமிழ் வாழ்க என்று நாங்கள் சொன்னால் அதற்கு மாறுபட்ட குரல் எடுப்பவரை என்ன செய்ய முடியும்? செம்மொழி என்ற வார்த்தையை பயன்படுத்தாத ஒரு ஆளுநர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற பொழுது எப்படி தமிழும் தமிழர் பண்பாடும் தமிழர் கலாச்சாரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என முடியும்? எனவே இது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு உள்நோக்கம் தானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது.